அம்மா, எனக்கு இந்த மேக்ஸம் சொல்லி தரீங்களா? ஒன்றுமே புரியலம்மா. என்னது மேக்ஸா? எனக்கே இங்கே 1008 வேலை இருக்குது. நீ வேற அடிக்கடி படிக்கிறேன்னு போய் உட்காந்துருக்குற. இதில் உனக்கு மேக்ஸ் வேற சொல்லி கொடுக்கணுமா? போ, உங்கள் அப்பா அங்கே போய் சும்மா தான் இருப்பார், போய் அவர்கிட்ட கேளு போ. அப்பா அப்பா இந்த மேக்ஸம் சொல்லித்தாங்கப்பா, ஒன்றுமே புரியல. மேக்ஸ் அம்மா, இதுக்காக தானே உன்னை மேக்ஸ் டியூஷன் சேர்த்து விட்டேன். உனக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதும் வேஸ்ட்டு, டியூஷன் ஃபீஸ் கட்டுறதும் வேஸ்ட்டு. உங்கள் அண்ணன் எங்கே இருக்கான்? டே ஜெம்மே, உன் தங்கச்சிக்கு ஏதோ மேக்ஸில் டவுட் இருக்கான், சொல்லிக் கொடு கொஞ்சம். அதை சொல்லிக் கொடுக்குறேன்பா. சும்மா அதை சொல்லிக் கொடு, இதை சொல்லிக் கொடுன்னு. சை, என்ன வேணும் உனக்கு? அண்ணா, இந்த சம் எனக்கு புரியல, நான் சொல்லித்தாங்கண்ணா. சம்மு புரியலையா? ஆஹா, நானே பார்த்து எழுதி தான் பாஸ் ஆனேன். இது உங்களுக்கு புரியவும் மாட்டேங்குதுங்க, நமக்கும் தெரியவும் மாட்டேங்குது. என்னத்தை பண்ணுறது? சை. என்னடா என்ன பார்த்து எழுதுறது? மல்டிப்ளிகேஷன் அது போட்டு இது போட்டு அது வந்துடும், நீங்கள் கவலைப்படாதீங்க. சரி சரி, சாலை எடுத்து. சரி ஓகே, சரி 12 டேபிள் சொல்லு. 12 1s are 12, 12 2s are 26. 2s are 26. 12 2s are 24. அது கூட தெரியாமல் நீ எல்லாம் என்னத்தை படிக்கிறிய? உனக்கு புத்தியே இல்லை, படிப்பே வராது போல. சி, வேஸ்ட்டு, ஆளை விடுங்கடா. சை. என்ன இசப்பா, எனக்கு மேக்ஸ் புரியவே புரியாதா? டீச்சர் சொல்லி கொடுக்குறது தான் புரியலன்னு பார்த்தா வீட்டில் இருக்கிறவங்களும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நான் என்ன இசப்பா பண்ணுறது? நான்சி, கொஞ்சம் கதவை திறந்து யார் வரான்னு பாரு. ஹாய் நான்ஸ், எப்படி இருக்க? பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கடா? நல்லா இருக்கேங்க. சூப்பரா. நான் இந்த வழியாக போயிட்டு இருந்தேனா, சரி என்னமோ ஆவியானவர் தூண்டினாரு உன்னை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு, அதனால தான் வந்தேன். அக்கா, எனக்கு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்க்கா. சொல்லுடா, என்னாச்சு? எனக்கு மேக்ஸ் எக்ஸாம்ஸ் வேறு நெருங்கிட்டு இருக்கு. இந்த எக்ஸாம் ஃபியர் ரொம்ப அதிகமாக இருக்குக்கா. யாருமே சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க, எனக்கு ஞாபகமும் இருக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரிலக்கா. புரியுது நான்ஸ். இப்போது நான் ஒரு கொஞ்சம் டிப்ஸ் நான் உனக்கு சொல்கிறேன், சரியா? நீ அதெல்லாம் ஃபாலோ பண்ணனா கண்டிப்பாக ஏசப்பா வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். என்னென்னா, இப்போ நீ படிக்கிற பற்றியா, படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் நேரம் நீ என்ன பண்ணணும்னா 2 விஷயம் பண்ணணும், ஓகேவா? ஒன்று, நீ வந்து வேதத்தை வாசிக்கணும், அப்புறமா ப்ரேயர் பண்ணணும். யூஸ்வலாக இப்படி சொன்னோன்னே பசங்களுக்கு இருக்கிற மைண்ட் செட் என்னென்னா, இந்த டைமில் நான் படித்தாலே நான் வந்து நல்லா இது பண்ணுவேன்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நீ ஏசப்பாக்காக முதல் மணி நேரத்தை அவர்கிட்ட கொடுக்கும் போது அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ நீ வேதத்தை வாசிக்கும் போது இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் என்னென்னா, முடிஞ்சால் நீ வந்து நீதிமொழிகள் வாசி. ஸோ அந்த ப்ராவப்ஸ் படிக்கும் போது தேவ தியானத்தை உனக்கு கொடுப்பார், சரியா? அப்போ வந்து நீ அதை வாசிக்கும் போது ஏசப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். பைபிள் வாசிச்சுட்டு நீ ஜெபி. ஏசப்பா, எனக்கு வந்து இந்த விஷயம் புரியல, எனக்கு இது தெரியல, எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்க அப்படின்னா உலகத்திலே பெஸ்ட்டு டீச்சர் யாருன்னா ஏசப்பா மட்டும்தான். நீ வந்து அவர்கிட்ட கேட்கும் போது அவர் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அவன் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற வசனம் இருக்குது. ஸோ நம்ம ஞானத்தில் எல்லாருமே நம்ம வந்து குறைவுள்ளவர்களாக தான் இருக்கிறோம். அப்போ நம்ம ஏசப்பாட்டை நம்ம கேட்கும் போது அவர் நமக்கு ஞானத்தை கொடுக்குறாரு, சரியா? அப்போ நீ அவர்கிட்ட எப்போ கேட்குறியோ அவர் வந்து ஞானத்தை கொடுக்குறாரு. ஸோ இதை சொல்லிவிட்டு நீ பைபிள் வாசிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு நீ படிக்க ஆரம்பி, சரியா? நீ படிக்கும் போது ஏசப்பா உனக்கு அவ்வளோ ஞானத்தை கொடுப்பாரு. தெய்வீக ஞானம் ஒன்று வந்து ஆட்கொள்ளும், நீ நல்லா படிக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீ உன்னோட ஃபுல் பொட்டென்ஷியலை கொடு. அதாவது நம்ம ப்ரேயர் பண்ணிட்டோம்ல, நம்ம ஜெபிச்சிட்டோம்ல, நம்ம பைபிள் வாசிச்சிட்டோம்ல, ஆனால் இது போதும் கொஞ்சம் படிச்சுக்கலாம் அப்படின்றது மட்டும் நினைக்காத. உன்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை நீ போடு. இப்போ நான் கூட ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன், ஆனால் ஏசப்பா கிருபை இருந்ததுனால ஏசப்பா அதிகமான மார்க்கே எடுக்க வச்சார், சரியா? உன்னால் எவ்வளோ முடியுமோ அதை வந்து ஃபுல்லஸ்ட்டாக நீ கொடு. உன்னோட ஃபுல் பொட்டென்ஷியலையும் அவர்கிட்ட கொடுக்கும் போது அவரோட கிருபையினால் உனக்கு எக்ஸ்ட்ரா மார்க்கையும் ஏசப்பா கொடுப்பார். பைபிளில் கூட ஒரு வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்போ நீ ஆயத்தமாக்கப்படுறது ரொம்ப முக்கியம். உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட், நீ எவ்வளோ எஃபர்ட் போடுறன்னு ஏசப்பாவும் பார்ப்பார், சரியா? உன்னோட எஃபர்ட்டை வந்து நீ போடும்போது
இன்னொன்று மறந்துடக்கூடாது, நீ எவ்வளோதான் ஆயத்தம் பண்ணாலும் ஜெயம் கர்த்தரால் மட்டும்தான் வரும். ஸோ அவர் கிருபை இருந்தால் மட்டும்தான் உன்னால் ஜெயிக்க முடியும். ஸோ அதை மட்டும் மறந்துடக்கூடாது, சரியா? நிறைய பேர் நமக்கு விரோதமாக பேசுகிறவங்க இருப்பாங்க, உன்னை டீமோட்டிவேட் பண்ண நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ஏசப்பா மட்டும் உன் கூட இருக்கிறாரு. அவருடைய நாமத்தை நீ தூஷிச்சிடக்கூடாது. அதற்காக சொல்லி ப்ரேயர் பண்ணு. நீ ஜெபிக்கும் போது, ஏசப்பா உங்கள் நாமத்தை நான் தூஷிக்காமல் உங்கள் நாமத்தை உயர்த்துற மாதிரி என்னை வைங்க, அதுக்காக நான் மார்க் எடுக்கணும் ஏசப்பா அப்படின்னு நீ சொல்லி கேட்கும் போது, மார்க் நீ உனக்காக மார்க் எடுக்க போகிறதில்ல, நீ அவருக்காக எடுக்க போகிற. நீ என்ன படித்தாலும் நீ என்னவா ஆகினாலும் நீ ஏசப்பாக்காக வாழ போகிற, கரெக்டாக? அப்போ நீ எதற்காக படிக்கிறேன்னா அவரோட நாம மகிமைக்காக. ஸோ இதெல்லாம் நீ கேட்டு அவர்கிட்ட நீ ஜெபிக்கும் போது கண்டிப்பாக உனக்கு நல்ல மார்க் கொடுத்து ஏசப்பா அவர் நாமத்துக்கு மகிமை செலுத்துவார், சரியாடா? ஸோ இதெல்லாம் மறந்துடாத, சரியா? ஓகேடா, சரி நான் வரேன், ஓகேவா? பாய்டா. கொஞ்ச நாட்கள் பிறகு அக்கா, பிரைஸ் லார்ட். ஹாய் நான்ஸ், பிரைஸ் லார்ட். எப்படி இருக்க? காட்ஸ் கிரேஸ், ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா. சூப்பர் நான்சி, எப்படி போகுது? அக்கா, நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணீங்கல்ல, அது மாதிரியே நான் பைபிள் படிச்சுட்டு ப்ரே பண்ணிவிட்டு என்னுடைய எஃபர்ட்டையும் போட்டு நான் படித்ததுனால நான் பாஸ் ஆகணும்னு தான்க்கா நினச்சேன். ஆனால் ஏசப்பா கிருபையில் அதிகமாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணவும் எனக்கு கிருபை தந்திருக்காருக்கா. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு சொன்ன அட்வைஸை என்னுடைய கிளாஸ்மேட்ஸ்க்கும் சொல்லி ஏசப்பாவுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேங்க்கா. சூப்பர் நான்சி, ரொம்ப சந்தோஷம். ஏசப்பா எவ்வளோ பெரிய அற்புதத்தை உனக்கு செஞ்சுருக்கிறார்ல. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு காரியங்களும் நடக்குது. முக்கியமாக அநேகர் இந்த எக்ஸாமுக்காகவும் அநேக காரியங்களுக்காகவும் அநேகர் பயந்துகிட்டே இருக்கிறாங்க. முக்கியமாக இந்த எக்ஸாம் ஃபேர் அநேகரை தப்பான ஒரு வழியில் கொண்டு போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம எல்லாம் தோக்க பிறந்தவங்களே இல்லை. வி ஆர் born to win. இந்த ஸ்கிட் எல்லாருக்கும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். தி presented by கேபா கிரைஸ்ட் சர்ச். தேங்க்யூ.